சொல்லு சரசக்கா. நான் ஃபோனே பண்ண மாட்டேன், இப்போ அதிசயமா பண்ணியிருக்க. ரேஷன்ல டோக்கன் தராங்களா? சொல்லவே இல்லை. சரி சரி, இந்த ஆள் வேற வெளில போயிருக்கானே. ஆம்பளை கூட்டம் தான் கம்மியா இருக்கா, என்ன பண்றது தெரியலையே. சரி, நீ எனக்கு ஒரு வரிசையை போட்டு போய் நான் வந்துடுறேன். என் புருஷனை அமுச்சு வைக்கிறேன். எனக்கு எங்கதான் போறாங்கன்னு தெரியல. சரிக்கா, இந்த வந்துட்டாரு, அவரை அமுச்சு விடுறேன். கொஞ்சம் வாங்கி கொடுத்து விடு. என்னம்மா? யோ, டோக்கன் தராங்களா? கிளம்பியா? எதுக்கு? எதுக்கா? பொங்கலுக்கு டோக்கன் தராங்களா? பொங்கலுக்கு வேணாமா, பூரிக்கு டோக்கன் சொல்லு. இருக்கு பையல, நான் ஹோட்டல்ல சாப்பாட்டுக்கு டோக்கன் தராங்கன்னு நினைச்சியா? பொங்கலுக்கு ரேஷன் கடையில தராங்களா? என்னையே குழப்பம். ரேஷன் கடையில இப்ப பொங்கல்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, பொங்கல் வருது இல்லையா, அதுக்கு காசு டோக்கன் எல்லாம் தராங்களாம். சரி, போய் முதல்ல நின்று வாங்க போன் ஓட்டுனா. இல்லம்மா, நான்லாம் போயிட்டு வர முடியாதுமா. நேற்று என் ஃப்ரெண்டு போய் ரேஷன் கடையில் நின்று காலைல போனோமே ஈவினிங் தான் வந்திருக்கான். இப்பதான் சரசக்க போன் பண்ணிச்சேன். ஆம்பளை கூட கம்மியா ஐயா, இந்த கதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத. நான் சொல்றதை கேளு, பொம்பளைங்க கூட்டம் தான் கம்மியா இருக்கான். நான் சொல்றதை கேளு, ஆம்பளைங்க கூட்டம் 4-5 ஏமா, நேத்து என் ஃப்ரெண்டு, ஐயோ நேத்து என் ஃப்ரெண்டு போயிருக்காமா, காலைல போனவே ஈவினிங் தான் வந்திருக்கான். ஆம்பளைங்க கூட்டம் தான் கம்மியா இல்லையா, அதிகமா இருக்கான். பொம்பளைங்க கூட்டம் தான் 2. நான் போய் வாங்கிட்டு வந்து வச்சு நல்லா காசு நல்லா குடிப்பீல்ல. அது சொல்லலம்மா, நான் சொல்றதை கேளு, பொம்பளைங்க கூட்டம் தான் கம்மியா இருக்கான். நீ என்ன செய்யறனா, ஓடி போய் நீ வாங்கிட்டு வந்துரு. நான் வீட்டுல உட்காந்து இந்த சீரியல் இது படம் இதை போடுறேன், நான் நல்ல படம், அதை உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். இப்ப காசு வரப்போகுதுன்னு கையெல்லாம் அரிக்குதியா? நீ வேறமா, துணி துவைக்கிற வேலை இருக்கு, நீ கிளம்பு. இதான் துணியை வேணாம் நான் துவைக்கிறேன். என்னால ரேஷன் கடைக்கெல்லாம் போக முடியாதுமா. போமா, காலங்காலத்துக்கு ஒரு ரேஷன் கடைக்கு ஆம்பளைங்களே அனுப்புங்க. சரி, நீயும் போவோம் நானும் போவோம். பொம்பளைங்க கூட்டம் கம்மியாச்சா நான் போய் வாங்குறேன், ஆம்பளைங்க கூட்டம் கம்மியாச்சா நீ போய் வாங்க. சரியா? ஏமா இப்படி பண்ற நீனு? வாயா, சும்மா வச்சிருதுக்கு அங்க வாங்கி உட்காந்து நாடகம் தானே பாப்ப. இரு வரேன். ஏமா, நான் சொல்றேன் கேளுமா, எட்ட வண்டி கூட இல்லம்மா. நடந்து போலாயா? நடந்து போலாமா? நடந்து எவ்வளோ தூரமா போவ நீனு? தூரம், ஒரு தூரம் உள்ளவா. சரி வா, எனக்கு என்ன பொம்பளை கூட்டம் தான் கம்மியா இருக்கு, நீ தான் ஆம்பளை கூட்டம் தான் கம்மியா இருக்கு. நான் போய் சாந்தியா கடை பேசிக்கிட்டு இருப்பேன். நீ நல்லா பேசின சாந்தியா கட்ட வா. ஓ, நல்ல காசுங்கன்னா வராம பாரு ஆட்டிக்கிட்டு. வேணாமா? இல்லை கொட்டி வரப்பே 2 பை எடுத்துடணும்னு தெரியாதயா? கொட்டுங்க. நல்ல கரும்பா தானே? நல்ல கரும்பா. நீ கரும்பு குட்டியா இருக்கு. தான் இருக்கு. ஆமா, உன் கரும்பு உனக்கு உப்பு இல்லைன்னா உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சு வாங்கணும். சொன்னேன் நத்தியா, பொம்பளைங்க கூட்டம் எவ்வளோ இருக்கு, ஆம்பளைங்க கூட்டமே இல்லை. பொப்பன் தானே நிற்கிறாரு இங்கே போய் அலசி. சரி, இங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரதுக்குள்ள வாங்கிட்டு எல்லாம் வாய சீக்கிரம் வாங்கிட்டு போகலாம். முன்னாடி இதான் பத்திரமா வச்சிருக்கியா? குடியா கரும்பை. அது நல்லா நீளமா இருக்குமா? நீ கேட்கிட்டு துப்பு இல்லை உனக்கு, வாங்க வாங்கிட்டு வா. ஐயோ, நான் போல, நீ போ. நான் போல போதும். யோ சரியா, கரும்பு வாங்க தான் துப்பு இல்லை உனக்கு. ஒரு நல்ல கரும்பை சூம்பி போயிருக்கும் அந்த மாதிரியே மூஞ்சி முகரையும் பாரு. ஏமா, என்ன கரும்பு என்ன இதுவா தரேன், ஓசில தர கரும்பு அப்படிதான் இருக்கும். ஓசியில தராங்க? ஓசிலெல்லாம் தரல, நம்ம வரி கட்டுறதுல தான் தராங்க. ஓசியில தராங்களா? ஆமா, நீ பெரிய வரி கட்டி தான் அப்படியே என் வீட்டு வரி, தண்ணி வரி, ரோடு வரி, அந்த வரி இந்த வரி எல்லாம் கட்டி தராங்க. 25 ரூபா கரும்பை கொடுத்து பேசுற. சரிக்கப்பா குடு. என்னத்த குடு? என்னையா குடியா? என்னத்தம்மா குடுக்குறது? காசு குடு. காசு தருவான் உனக்கு, காசெல்லாம் இல்லையா? காசு பொங்கல் அவுத்து வேணாலும் காமிக்கிறேன், செக் பண்ணிக்க. இங்க பாரு, சர்க்கரையும் கரும்பு தான் தந்தாங்க, காசுலாம் இல்லைட்டாங்க இந்த வருஷம். அது எப்படி வருஷம் பொங்கலுக்கு காசு தருமா? காசு தரலம்மா. இன்னும் ஒண்ணுமே இல்லம்மா காசு. இது என்ன சக்கரை முந்திரி திராட்சை? அது அந்த பேக்கு முந்திரி அடுத்த வருஷம் பொங்கலே வச்சு அவங்க தந்துடுறாங்களாம். வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானா? நம்ம எங்கே முந்திரி திராட்சை ஏலக்காய்? ஏலக்காவும் இல்ல, பாலக்காவும் இல்ல. வாமா. சரி, அதெல்லாம் போயிட்டு போதே காசு கூட. காசு தரலமா. காசு இந்த வருஷம் காசு இல்லையாமா. இந்த மழை தண்ணி வந்ததுல, அதனால கவர்மெண்ட்லயே காசு இல்லையா. கவர்மெண்ட்ல எப்படி காசு இல்லாம போகும்? மழை தண்ணி வந்தா நான் நினைச்சு போச்சா நோட்டு? நான் கையை வச்சுக்கிறேன் காசு தான். என்னை கேட்டா இந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பே தரக்கூடாதுன்னு தான் நான் கரும்பே எனக்கு வேணாம். புரியா? அதெல்லாம் சொல்ல வரேன்.
இந்த 1000 ரூபாய் நம்ம பழையது எடுத்து வச்சிருந்தையா நல்ல வாயில வருது. காசை வாங்கி என்ன பண்ண போற? ஏன்னா இது என்ன இதுவா கம்பெனியா இது? தீபாவளிக்கு காசு, பொங்கலுக்கு காசு, நியூ இயருக்கு காசுன்னு என்ன தருவாங்களா? கவர்மெண்ட்ல காசு வேணாம். என்ன கேட்டால் கவர்மெண்ட் எது தரணும் தெரியுமா? நல்ல ரோடு, நல்ல கவர்மெண்ட்ல ஸ்கூலு படிப்பு, அதுக்கப்புறம் முதியோர் காசு, அதெல்லாம் கரெக்டாக தான் தராங்க. இதெல்லாம் தேவை. நல்ல ரோடு போடுறாங்க, நல்ல பளபளன்னு ரோடு போடுறாங்க, அவங்களே நோண்டி போட்டுறாங்க. எதுக்கு நோண்டுறாங்க? அவங்களுக்கு நானும் சொல்றேன், கவர்மெண்ட் தர வேண்டியது என்ன தெரியுமா? கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கேட்க வேண்டியது நல்ல ரோடு தாங்கய்யா, நல்ல முதியோர் காசு கொஞ்சம் ஏற்றி தாங்கய்யா, இந்த விதவைங்களுக்கு நல்ல பணம் கொஞ்சம் ஏற்றி தாங்கய்யா, அது வேணா கேட்கலாமா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமா? இதெல்லாம் உழைச்சாலே கவர்மெண்ட் நம்மள வந்து சம்பாதிக்கிறது. அதான் உனக்குலாம் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலே புரியாது. காசுன்னு அலை நம்பி நான் பொங்கலுக்கு ஒரு பிளவுஸ் எடுக்கலாம். அதுதான் அந்த 1000 ரூபாய் காசுங்கிறது உனக்கு மட்டும் இல்லை, எத்தனை கோடி மக்களுக்கு தரணும். எவ்வளோ கோடி போகும் தெரியுமா காசு? எவ்வளோ கோடி வருது இல்ல? எவ்வளோ அதுக்கு வரி, இதுக்கு ஜிஎஸ்டி எதுக்கு போடுறாங்க? ஒரு 100 ரூபாய்க்கு துணி எடுத்தா அதுக்கு 15 ரூபாய்க்கு ஜிஎஸ்டியா? இப்படி இருந்தா என்ன ஆகுது? நாங்க 100 ரூபாய்க்கு எடுப்போம், ஒரு 1000 ரூபாய்க்கு நிக்கிறீல, ரோட்ல நிக்கிறீல, எப்ப போட வேணாமா? இதுக்கு யாரு காசு தருவா? இது ரோடாயாது. இப்ப இந்த நல்ல பலன்னு போடுவாங்கயா, நிலத்தனைக்கு நோண்டுறேன்னு அதையே நோண்டி விட்டு நோடு போட்டாருன்னா அது எங்கேயோ சில இடத்துல தப்பு நடக்குது. சில இடம் இல்ல, எல்லா இடமும். சரி வா, நீ வா, இவ ஊரு அவள் இந்த வருஷம் இந்த கரும்பாவது ஒருங்கா வாங்கிட்டு வந்தியா? குப்பு கட்டு சூம்பி பை இருக்கு. என்ன இது கரும்பு? என்ன கரும்பு? அவ்வளவுதாமா, இதுக்கு மேல என்னமா கரும்பு? அப்படியே ஃபுல்லா திங்க போய் தின்னு பார்க்கலாம். ஃபுல்லா தின்னு. நீ உட, ரெண்டா உட. ஒரு ஆம்பளை அந்த 2 கரும்பு உடையா? இது உடைக்கிறது ஒரு கஷ்டமாமா? அந்த இதுல போய் கால்ல உடையா? அவ்வளவுதான். இந்தா அதுவும் பாரு நல்லால. இந்த தடவை நம்ப வச்சு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. மனசு ரொம்ப வலிக்குது. பாருமா, உனக்கு நல்லா பாரு, நல்ல கரும்பு. இந்த கரும்பு தான் வெள்ளை கரும்புங்குவாங்க. நல்லா சாப்பிட்டா நல்லது. அது வெள்ளை கரும்பு சக்கரையா ஜூஸ் போடுற கரும்பியா? தின்னு ஓசி கரும்பு. இந்த வருஷம் கரும்பும் நல்லா இல்லையா? 1000 ரூபாய் காசு போச்சு. இப்படி ஏமா? ஒருவேளை நீ போய் சொல்றியா? கேட்டு வரட்டா? போய் கேட்டுட்டு அடி வாங்கிட்டு வா, நான் போறேன். யோ, பொய் சொல்றியா உண்மையா சொல்றியா? ஏமா உங்களுக்கு காசு இல்லம்மா இந்த வருஷம்? வாமா, காசு 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 காசுன்னு அலையிறீங்களப்பா. 1000 ரூபாய் காசை வச்சு என்ன பெரிய மயாலிகை கட்ட முடியும்? என்ன வருஷம் வச்சு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் நான் பொங்கலுக்கு தர 1000 ரூபாய் காசு தான் குசிங்குவேன். அதுக்கு லைன்ல நின்று வாங்குற சுகம் இருக்கே, அதுல பல பேர் மயக்கம் போட்டு. இந்த வருஷம் லைன்ல நீ நிக்கல, நான் தான் நின்றேன். வா மூடிட்டு. நீ நின்றதான் தப்பு. உன் ராசியே என்ன கருமமா 1000 ரூபாய் காசு வரல. ஆமா, இது என்னயா இது? ஏமா நீ திங்கிற கரும்பு இதை பாருமா, இது நல்லா இருக்கு பாருமா, இதை சாப்பிடுமா. ஐயோ எனக்கு கரும்பு இது வேணாயா. அப்படியா? இந்தமா சர்க்கரை. நீ அரிசி எங்கயா? பச்சரிசி. பச்சரிசி இல்லையா? பைய எடுத்துட்டு வரல, அப்புறம் வந்து வாங்கிக்கப்பான்ட்டாரு. ஒரு பை இந்த வருஷம் ஏன்னா நீ பொங்க வச்சு தரப்போறியா? எப்படி பழைய சொத்தை தான் தரப்போற? அப்புறம் என்ன உனக்கு? வா மூட்டு வா பண்ணி கடுப்பு மயில கிளப்பு. என்னயா இப்ப என் மனசே அங்க வீட்டுக்கு போ மனசு. அப்போ ஒண்ணு செய், அங்க போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு வா, நான் போயிட்டு 1000 ரூபாய் காசுக்கு எங்கேயாவது மனு கொடுப்போமா? பிச்சை எடுத்துருவா 1000 ரூபாய. ஏமா 1000 ரூபாய் காசு இல்லட்டாங்கிற இந்த கரும்பை தின்ட்டு வா. அது எப்படிங்க இத்தனை வருஷம் கொடுத்த காசு இல்லன்னு சொல்லலாம்? எங்கம்மா கூப்பா பாரு, நான் எங்கயா போட்டிருக்கேன் பாரு, போட்டிருக்க பாரு. ஐயோ, இதுக்குதான் கவர்மெண்ட் வேணுங்கிறது. கரெக்டா அந்த அம்மா கேள்வி கேக்குதா? நான் இப்ப கேள்வி கேக்குறேன் பாரியா. இப்ப கேக்குற கேள்வியை பாரியா. கேளுங்கம்மா, காரி துப்புற மாதிரி கேள்வி கேளுங்கம்மா. ஆமா, நீங்க கஷ்டப்பட்டுதாம்மா. ஐயோ இங்க பாரியா, கவர்மெண்ட் ஸ்டாப் டைம் அடி வாங்க வச்சு பாக்குறியா? சும்மா குப்பை உயிர் கிடக்கே, நான் போட்டு இந்த ஒத்த குப்பையில தான் இங்க பிரச்சனையா? அந்த நான் கவர்மெண்ட் குப்பையை கலர்னேன்னு வச்சுக்கோ, நாரி போயிரும். பாத்துக்கோ, வாய் திறக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன நினைச்சு? ஆமா சீக்கிரம் ஆமா. இந்த பொண்ணு தான்க்கா, நீங்க கூட்டதெல்லாம் தெரியல கண்ணுக்கு. நான் ரோட்ல பிச்சு போட்டு வரா. என்ன கோத்து விடுற? தெரியாம போட்டுட்டேன் வச்சு. தெரியாதா? இவ வேணுக்கும் தான் போட்டா. இவ வந்து மோசமான வேணுக்கும் தான் போட்டா. இவங்க கூட சேர்ந்து நான் வேலைக்காவது போ. தாராளமாம்மா வேலைக்கு சேர்த்துக்குவாங்களாம்மா, வேலைக்கு சேர்த்துக்குவாங்களாம்மா. ஆனா வேலை செய்யணுமே, இப்ப வேலை செய்ய மாட்டாளே. ஒரு காமலையும் செய்யலாம்மா. நீ நைட் டியூட்டி போயா? நீ பகல்ல டியூட்டி போயா? வீட்டுல என்னத்த செய்யறோம்? 30,000மா? 30,000மா ஆம்பளைக்கா? உன் வேலைக்கு போ, கொத்தனார் வேலைக்கு போயிடு. என்னம்மா உண்மையுமா 30,000 தராங்க? பேசாம போயிடலாம். போயிரியா? எப்படிமா அப்ளை பண்றது? அப்ளை எங்க? மெயின் ரோடு ஜென்ஸுக்கு தராங்களாயா? 30,000 ரூபா. சரி வா போ, வரேம்மா, நான் வந்து சேர்ந்துக்கிறேன்.
அவர் அப்படிதாம்மா. யோ ஆ. ஒரு கரும்பு ஒருத்துக்கு எனக்கு 1000 ரூபாய் போனதே மன வேதனைக்கு உள்ளாயிட்டையா. வேதனை உள்ள ஆவ. ஆம்பளை ஏதாவது 2 உடச்சுக்கலையா? ஏமா என்னம்மா இதெல்லாம் எப்படி இது ஒரு விஷயமாம்மா. நான் எதுக்கு இருக்கேங்க பாரு. துப்பு கட்டவனே அது எனக்கு தெரியாது. அதை உடைக்க கூட பைசா நீ முதியோர் கல்விக்கு முதியோருக்கு காசு கொடு முதியோருக்கு காசு கொடு முதியோருக்கு காசு கொடுன்னீல. அப்ப எனக்கு அதுலயும் இந்த கரை. ஏமா உனக்கு அந்த கரை அப்படிதாம்மா வரும். கரை நல்லதுமா, வாமா. கரை எதுக்கு நல்லது? அடக்கு லூசு பயலே. கொஞ்சம் டவுட்டாதையா இருக்கு. ஒருவேளை காசு யார்ட்டே கொடுத்து நீ அங்கே ஒரு லைனில் வேற ஒரு ஆம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் போய் கேட்டுட்டு வரேன். ஏமா லூஸ் மாதிரி போய் அடி வாங்கிட்டு வராத. இவ திருந்த மாட்டா. 1000 ரூபாய் காசுக்காக போய் அடி வாங்கிட்டு வா. எனக்கு தெரியாதுப்பா, போய் தொலை.